Good morning students. Today we are going to see about the 10th standard science unit 1 laws of motion. இயக்க விதிகள். ஸோ இந்த இயக்க விதிகளில் என்னென்னலாம் பார்க்கலாம், அதாவது இந்த லெசனில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கருத்துக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதேமாதிரி எக்ஸ்பிளைன் இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப். நிலைமம், இனர்ஷியா அப்படின்றது என்ன, நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிலைமம் மற்றும் அதன் வகைகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் த 3 laws ஆஃப் நியூட்டன். நியூட்டனோட 3 இயக்க விதிகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி அதோட வரையறைகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அப்ளை நியூட்டோனியன் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு மோஷன். அதாவது விசை மற்றும் இயக்கத்தில் வந்துட்டு நியூட்டனோட இயக்க விதிகளை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் டிஃபைன் ஃபோர்ஸ், மொமெண்டம் அண்டு இம்பல்ஸ். அதாவது விசை, மொமெண்டம் அப்படின்றது என்ன, உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு இம்பல்ஸ் அப்படின்றது கனத்தாக்கு விசை. சரிங்களா? அந்த மூணுக்குமான வரையறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் மாஸ் அண்டு வெயிட். நிறை மற்றும் எடைக்கான வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அனலைஸ் வெயிட்லெஸ்னஸ் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். பொது ஈர்ப்பியல் விதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வேரியேஷன் இன் ஜி டியூ டு ஹைட் அண்ட் டெப்த்து. இங்கே உயரம் மற்றும் ஆழம் சார்ந்த புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கு இல்லையா, ஜி, அதோட மதிப்பு எப்படி மாறுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் சால்வ் நியூமரிக்கல் ப்ராப்ளம் ரிலேட்டட் டு ஃபோர்ஸ் அண்டு மோஷன். விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கணக்குகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, லிசன்மா. லாஸ் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம இயக்க விதிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த இயக்கம் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு மெயினான காரணம் இல்லையா. அங்கே ஒரு விசையானது செலுத்தப்படும் போது தான் இயக்கம் அப்படின்றது உருவாகும் இல்லையா. ஸோ அப்போ அந்த விசை அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸோ கியூரியஸ் அபவுட் திங்ஸ் அரவுண்ட் தம். Things around us are related to one another. Some bodies are at rest and some are in motion. Rest and motion are interrelated terms. அதாவது நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எப்பயுமே கவனிச்சுட்டு தான் இருப்போம் இல்லையா. இப்போ ஒரு சில பொருட்கள் வந்துட்டு எப்படி இருக்கும், ஓய்வு நிலையில் இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும். ஒரு சில பொருட்கள் மோஷன், அதாவது இயக்கத்தில் வந்துட்டு இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெஸ்ட் அண்ட் மோஷன் இயக்கம், அதாவது இந்த ஓய்வு மற்றும் இயக்கம் அப்படின்றது என்ன, ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the previous classes you have learned about various types of motion such as linear motion, circular motion, acceleratory motion. அது நம்ம உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். வேரியஸ் டைப் ஆஃப் மோஷனோட வெவ்வேறு வகைகள் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. அதில் லீனியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம், சர்க்குலர் மோஷன் சுழற்சி இயக்கம், ஆக்ஸலரேட்டரி மோஷன் அலைவு இயக்கம், இதெல்லாம் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஃபேர் யூ ஹாவ் டிஸ்கஸ் த மோஷன் ஆஃப் பாடிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தயர் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு அதோட கூறுகள் என்ன, அதாவது இடப்பெயர்ச்சி, திசைவேகம் மற்றும் முடுக்கம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன, இடப்பெயர்ச்சி, வெலாசிட்டி அப்படின்றது திசைவேகம், ஆக்ஸலரேஷன் அப்படின்றது முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா. ஸோ இன் திஸ் லெசன் let us investigate the cause of motion. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? when a body is at rest start moving, a question that arises in our mind is what causes the body to move. இப்போ ஓய்வில் ஒரு பொருள் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது எப்படி இயங்குது, அந்த இயக்கத்துக்கு அந்த ஓய்வு நிலையிலிருந்து ஒரு பொருளை வந்துட்டு இயக்கத்துக்கு மாற்ற உதவுவது எது அப்படின்றத நம்ம யோசிப்போம் இல்லையா. அதே மாதிரி சிமிலர்லி when a moving object comes to rest you would like to know what brings it to rest. இப்போ
இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்துட்டு ஓய்வு நிலைக்கு வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம யோசிப்போம். இஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் ஸ்பீட் அப் ஆர் ஸ்லோஸ் டவுன் ஆர் சேஞ்சஸ் இட் டைரக்ஷன். இப்போ ஒரு பொருள் வந்துட்டு நகருது அப்படின்னா அந்த நகரும் பொருளோட திசையை மாற்றத்துக்கு என்ன உதவுவது அப்படின்றதையும் நம்ம யோசிப்போம். வாட் ஸ்பீட் அப் ஆர் ஸ்லோ டவுன் த பாடி அண்ட் வாட் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அதாவது எப்படி அந்த ஸ்பீடை நம்ம குறைக்கலாம் அப்படின்றதையும் அதே மாதிரி அதோட டைரக்ஷனை எப்படி மாற்றலாம் அப்படின்றதையும் நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் என்ன? ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த எபோவ் கொஸ்டின்ஸ் இஸ் ஃபோர்ஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? விசை தான். ஓகேங்களா. In a common man understanding of motion, a body needs a push or pull to move or bring to rest or change its velocity. இப்போ பொதுவாக விசை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்? புஷ் ஆர் புல் டு மூவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தள்ளுதல் அல்லது இழுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருளை தான் நம்ம எடுத்துக்குவோம் விசை அப்படின்றதுக்கு. சரியா? ஸோ அப்போ வந்துட்டு அதோட திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய அந்த தள்ளுதல் மற்றும் இழுத்தல் செயல்பாடுகளை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம்? விசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. Let us define force in a more scientific manner using the 3 laws proposed by Sir Isaac Newton. These laws help you to understand the motion of a body and also to predict the future course of its motion if you know the force acting on it. இப்போ ஓய்வு நிலையில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை இயக்கம் அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரத்துக்கு விசை வந்துட்டு நமக்கு தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்போ இயக்கத்தில் உள்ள பொருளை வந்துட்டு திசைவேகத்தை அதிகரித்தாலோ அல்லது குறைக்கவோ அதோட திசையை வந்துட்டு நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன தேவைப்படுது? விசை அப்படின்றது நமக்கு தேவைப்படுது இல்லையா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் பூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்க? விசை அப்படின்றத ஐசக் நியூட்டன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு? 3 இயக்க விதிகள் மூலமாக வந்துட்டு விளக்கியிருக்காரு. சரிங்களா. பாருங்க. Before Newton formulated his 3 laws of motion, a different perception about the force and motion of bodies prevailed. Let us first look at these ideas and then eventually learn about Newton's laws in this unit. அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த விதிகள் மூலமாக வந்துட்டு பொருளோட இயக்கத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இயக்கத்தில் உள்ள பொருள் மீது நம்ம ஒரு செயலை அதாவது விசை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட மதிப்பை கொண்டு என்ன பண்ணலாம்? அந்த பொருள் வந்துட்டு எப்படிலாம் இயங்க போகுது அப்படின்றதையும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த நியூட்டன்ஸ் லா. ஸோ இங்கே நியூட்டனோட விதிகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா விசை மற்றும் இயக்கத்தை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே அந்த கருத்துக்கள் பற்றியும் விசை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த விசை மற்றும் இயக்கம் பற்றிய நியூட்டனோட 3 விதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, லிசன் நம்ம இங்கே ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்றது எந்தெந்த நிலையில் வந்துட்டு செயல்படுது, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். It is divided into 2 branches, namely statics and dynamics. இப்போ மெக்கானிக்ஸ் அப்படின்றது என்ன? இயந்திரவியல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா விசையோட செயல்பாட்டில் வந்துட்டு ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் மீது நம்ம ஒரு செயலை வந்துட்டு செய்கிறோம் அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம படிக்கிறது தான் என்ன? இந்த மெக்கானிக்ஸ் இயந்திரவியல் அப்படின்னு சொல்லுவோம். இதை 2 பிரிவுலாம் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. என்னென்னா ஸ்டாட்டிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிலையியல் மற்றும் இயங்கியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஸ்டாட்டிக்ஸு. இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதாவது விசையோட செயல்பாட்டில் வந்துட்டு ஒரு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பற்றி அறியக்கூடிய அறிவியல் தான் நம்ம நிலையியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ டைனமிக்ஸ் இயங்கியல் அப்படின்னா என்ன அப்படின்னா
It is the study of moving bodies under the action of forces. Dynamics is further divided as follows. இயங்கியல் அப்படின்றது என்ன? விசை. நம்ம ஒரு பொருள் மேலே வந்துட்டு ஒரு விசை ஃபோர்ஸை செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வந்துட்டு இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் மேலே ஏற்படுத்தக்கூடிய அந்த விளைவுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அந்த அறிவியலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இயக்கவியல், அதாவது இயங்கியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதையே நம்ம என்ன பண்ணுறோம், மேலே 2 பிரிவாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கைனமேட்டிக்ஸ். It deals with the motion of bodies without considering the cause of motion. ஸோ இங்கே இயக்கவியல் அப்படின்றது என்ன, இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசையை வந்துட்டு நம்ம அந்த விசையை பற்றி நம்ம கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை மட்டும், அந்த மோஷன் அப்படின்றது என்ன அதை பற்றி மட்டும் விளக்கக்கூடிய அறிவியல் தான் என்ன, இந்த கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து கைனடிக்ஸ், இயக்க விசையியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். It deals with the motion of bodies considering the cause of motion. அதாவது பொருளோட இயக்கத்தையே அதற்கு காரணமான விசையை பற்றி விளக்குவது இயக்க விசையியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், விசை மற்றும் இயக்கம். According to Aristotle, a Greek philosopher and scientist, the natural state of earthly bodies is rest. He stated that a moving body naturally comes to rest without any external influence of the force. இங்கே அரிஸ்டாட்டல் அப்படின்ற கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர் இவர். சரிங்களா? அரிஸ்டாட்டல் அப்படின்றவர். இவர் சொல்லியிருக்காரு, இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ணுமா, இயற்கையாகவே ஓய்வு நிலைக்கு வரக்கூடிய தன்மையை வந்துட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எந்த விதமான புறவிசை, அதாவது விசை எதுவுமே நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல, அதுவாகவே என்ன பண்ணிடும், ஓய்வு நிலைக்கு ரெஸ்ட் அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? சச் மோஷன்ஸ் ஆர் டேர்ம்ட் as நேச்சுரல் மோஷன். ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், அதாவது இந்த இயக்கத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இயற்கையான இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதாவது விசை சார்பற்ற இயக்கம். சரிங்களா? ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்றது என்ன, விசை சார்பற்ற இயக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் வரையறுத்திருக்கா, அரிஸ்டாட்டில். சரிங்களா? He also proposed that a force, a push or a pull, is needed to make the bodies to move from their natural state, rest and behave contrary to their own natural state, called as violent motion. Force dependent, அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லாமல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை வந்துட்டு ஓய்வு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு விசையை வந்து கொடுத்தோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியான இயக்கத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இயற்கைக்கு மாறான இயக்கம், வயலண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படிப்பட்டது, ஃபோர்ஸ் டிபெண்ட் இல்லையா, அதாவது விசை சார்பு இயக்கம். ஓகேங்களா? அதை சார்ந்து இருக்குது, விசையை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அப்போ விசை கொடுக்கும்போது தான் அது ஓய்வு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் he said, when two different mass bodies are dropped from a height, the heavier body falls faster than the lighter one. ஸோ இப்போ மேலும் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இருவேறு நிறை கொண்ட பொருட்கள், அதாவது வேறு வேறு நிறை மாஸ் இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம், ஒரே மாதிரியான உயரத்தில் இருந்து அதை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமான நிறை வெயிட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும், அதிக நிறை கொண்ட பொருள் வந்துட்டு வெகு வேகமாக கீழே விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ கலீலியோ ப்ரொப்போஸ்டு த ஃபாலோயிங் கான்செப்ட் அபவுட் ஃபோர்ஸ், மோஷன் அண்டு இனர்ஷியா ஆஃப் பாடிஸ். அதுக்கப்புறமா அறிவியல் அறிஞர் யார், கலீலியோ வந்துட்டு விசை, நிலைமம் மற்றும் இயக்கத்தை பற்றி ஒரு விளக்கத்தை வந்துட்டு கொடுத்துருக்காரு. அந்த விளக்கமானது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எர்த்லி பாடிஸ் இஸ் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது இயற்கையாகவே வந்துட்டு புவிசார் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும், இயல்பாகவே வந்துட்டு ஓய்வு நிலையிலையோ அல்லது சீரான இயக்க நிலையிலையோ வந்துட்டு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றது சீரான இயக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம். A body in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied. அதாவது
அங்கே வந்துட்டு புற விசை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே செயல்படாத வரைக்கும் வந்துட்டு பொருட்கள் வந்துட்டு எப்படி இருக்கும், முந்தைய அதாவது முன்னாடி எந்த நிலையில் இருந்துச்சோ அந்த நிலையிலேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளை யார் தள்ளுற வரைக்கும் நம்ம அதே பொசிஷனில் தான் இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் எந்த விதமான விசையும் நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த பொருள் அதே நிலையில் தான் இருக்கும். ஓகேவா. When a force is applied on bodies, they resist any change in their state. This property of bodies is called inertia. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பொருள் மேலே வந்துட்டு நம்ம விசையோட தாக்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த பொருள் வந்துட்டு தன்னோட நிலையை வந்து மாற்றிக்க தான் முயலும் இல்லையா. ஸோ அந்த தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நிலைமம், இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க, அவங்கள பிடிச்சி தள்ளணும் அப்படின்னா அவங்க கீழே விழுவாங்க இல்லையா. ஸோ அந்த நிலையை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம், இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ அவங்களோட பொசிஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். When dropped from a height in vacuum, bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at the same time. இங்கே வேக்யூம் அப்படின்றது என்ன, வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வெற்றிடத்தில் வந்துட்டு வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள், அதாவது டிஃப்ரெண்ட் சைஸு, ஷேப் அண்ட் மாஸ் இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அது எப்படி இருக்கும், ஒரே நேரத்தில் தரையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதோட சேம் டைமில் வந்துட்டு கிரவுண்டை வந்துட்டு ரீச் ஆகும். ஓகேங்களா. அது எப்படி இருந்தாலுமே, அதாவது டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கலாம், ஷேப்பாக இருக்கலாம், மாஸாக இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் ஒரே உயரத்துலேருந்து அதை கீழே போடும்போது அது ஒரே நேரத்தில் வந்துட்டு புவியை அடையும். ஓகேங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இனர்ஷியா, நிலைமம். While you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in forward direction. Similarly, when the vehicle suddenly moves forward from rest, you lean backward. This is due to any body would like to continue to be in its state of rest or the state of motion. This is known as inertia. இப்போ நம்ம கார்லேயோ அல்லது பஸ்லேயோ போயிட்டுருக்கோம் அப்படின்னா சடனாக பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட உடல் வந்துட்டு அந்த ஃபார்வர்ட் டைரக்ஷனை நோக்கி சாயும், முன்னோக்கி சாயும் இல்லையா. அதே மாதிரி ஓய்வு நிலையில் இப்போ நின்றுட்டு இருக்கிற பஸ்லேயோ கார்லேயோ ஏறும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது மூவ் ஆகும்போது நம்மளோட உடலானது என்ன ஆகும் அப்படின்னா பின்னோக்கி சாயும். சரிங்களா. ஸோ இந்த நிலையை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம், இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஸோ இப்போ நிலைமத்தோட வரையறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எது செயல்படாத வரையில் வந்துட்டு தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கக்கூடிய நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை வந்துட்டு நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு பொருள் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை நம்ம நகர்த்துற வரைக்கும் வந்துட்டு அது அதே பொசிஷனில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுக்கல அப்படின்னா அது அதே நிலையில் தான் இருக்கும். ஸோ அப்போ அதை தான் வந்துட்டு என்ன, இனர்ஷியா, நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், டேக் அ கிளாஸ் டம்ளர் அண்ட் பிளேஸ் அ ஸ்மால் கார்ட்போர்ட் ஆன் இட் shown in the figure. Now keep a coin at the center of the cardboard, then flick the cardboard quickly. What do you observe? The cardboard falls off the ground and the coin falls into the glass tumbler. இப்போ ஒரு கண்ணாடி குவளை எடுத்துக்கிறோம், அதில் வந்துட்டு அந்த காகித அட்டையை வந்துட்டு வச்சுட்டு அந்த அட்டையோட சென்டரில் வந்துட்டு ஒரு காயின் வைக்கிறோம். சரியா. ஸோ அப்போ அந்த அட்டையை வந்துட்டு வேகமாக விரலில் வந்துட்டு சுண்டும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த காயின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த டம்ளருக்குள்ளே விழுந்துடும். ஓகேங்களா. In activity described above, the inertia of the coin keeps it in the state of rest when the cardboard moves. Then when the cardboard has moved, the coin falls into the tumbler due to gravity. This happened due to inertia of rest.
இந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு என்ன அதாவது நம்ம அந்த அட்டையில் வந்துட்டு காயின் வைக்கிறோம் இல்லையா, தொடர்ந்து வந்துட்டு அது என்ன நிலைப்புத்தன்மை, அதாவது ஓய்வோட நிலைப்புத்தன்மையை வந்துட்டு நீட்டிக்க முயற்சிக்கும். ஸோ அப்போ ஓய்வுக்கான நிலைமம் வந்துட்டு அந்த பண்பு வந்துட்டு என்னாகுது, அட்டையை வந்துட்டு நகர்த்தினோடனே அந்த புவியீர்ப்பு விசை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக வந்துட்டு அதோட நிலை வந்துட்டு மாறி அது என்ன ஆயிடுது, அந்த காயின் ஆட்டோமேட்டிக்காக அந்த டம்ளரில் வந்துட்டு விழுந்துடும். சரிங்களா? ஸோ இதன் மூலமாக வந்துட்டு நம்ம இனர்ஷியா அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதாவது டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா நிலைமத்தோட வகைகள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 விதமாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்றது என்ன, ஓய்வில் நிலைமாம். அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்றது இயக்கத்தில் நிலைமாம் அப்படின்னு சொல்லுவோம். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்றது திசையில் நிலைமாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணுறது, தமது ஓய்வு நிலை மாற்றத்தை வந்துட்டு எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமாம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். The resistance of a body to change its state of motion is called inertia of motion. அதாவது இயக்கத்தில் நிலைமாம் அப்படின்றது என்ன, இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். The resistance of a body to change its direction of motion is called inertia of direction. இப்போ திசையில் நிலைமம், இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருளை வந்துட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இயங்கும் திசையிலிருந்து மாறாது அது. ஓகேங்களா? திசை மாற்றத்தை வந்துட்டு எதிர்க்கும் பண்பு வந்துட்டு திசையில் நிலைமாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா, நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு நிலைமத்தோட வகைகள் பற்றி, அதாவது இப்போ பார்த்தோம் இல்லையா, அது எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? An athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. Inertia of motion. ஸோ இது வந்து inertia of motionக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நீளம் தாண்டுதல் போட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு போட்டியாளர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நீண்ட தூரம் தாண்டுறதுக்கு முயற்சிப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம தாண்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் பேக்வேர்டில் போவாங்க இல்லையா, போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஜம்ப் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் என்ன, இயக்கத்துக்கான நிலைமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் when you make a sharp turn while driving a car you turn to lean sideway. Inertia of direction. அதாவது திசையில் நிலைமம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஓடக்கூடிய கார் இருக்கும் இல்லையா, கார் போயிட்டுருக்கு, அப்போ வளைவான பாதை வந்துட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பக்கமாக சாய்வோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த சாயறதுக்கான காரணம் என்ன, திசைக்கான நிலைமம். சரியா? ஸோ இப்போ கார் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய காரோ அல்லது பஸ்ஸோ வந்துட்டு ஒரு சைடாக இப்போ ஒரு வளைவில் வந்துட்டு வளையுது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வளையுதோ அந்த சைடு நம்ம உடலும் சேர்ந்து சாயும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியானது தான் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம், திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த திசையை பொறுத்து நம்மளோட உடலும் அந்த பொசிஷனுக்கு மாறுது இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், when you vigorously shake the branches of a tree some of the leaves and the fruits are detached and they fall down. Inertia of rest. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரக்கிளையை வந்துட்டு உழுக்கணும் அப்படின்னா அந்த உழுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இலைகள் மற்றும் பழுத்த பழங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு கீழே விழ ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரியான செயல்களை வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், ஓய்வுக்கான நிலைமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகேம்மா, நம்ம டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அண்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் வரும். ஸோ இதோட டெஃபினேஷன், இனர்ஷியாவோட டெஃபினேஷன் முன்னாடியே சொல்லியிருக்கேன், த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுலேருந்து இனர்ஷியா வரைக்கும். சரிங்களா? ஸோ அதையும் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லீனியர் மொமெண்டம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.